நிகிதா, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போரிலே ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகிறேன் என்பதுதான் அனைவருடைய பொது பார்வையிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது அமெரிக்கா ஈரானிலே தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதலின் வலி என்பது ஈரானை விட அதிகமாக சீனாவிலே உணரப்படுகிறது. சீனாவுக்கு தான் பெருத்த அடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அதாவது உலக அரசியலிலே ட்ரம்ப் ஒரு சாணக்கியன் போல, போர் சாணக்கியன் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய எதிரியாக வல்லரசாக இருக்கின்ற சீனா வளர்வது, தனக்கு போட்டியாக வளர்வதை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பவில்லை என்பதை தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கை காட்டுகிறது. ட்ரம்ப் இங்கு ஈரானில் அடித்தால் எப்படி சீனாவுக்கு வலிக்கும் என்பதுதான் பலருடைய கேள்வி. அதற்கு சில விடயங்களை அடுத்தடுத்து நடக்கின்ற கடந்த 12 மாதங்களாக கடந்த ஓராண்டாக நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய முடிவு நகர்த்தல் என்பது, இலக்கு என்பது சீனாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்றால் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஏன் இப்படி நடக்கிறது? ஈரானிலே போர் நடத்துகிறார்கள். சீனாவுக்கு என்ன பிரச்சனை? சீனாவுக்கு இந்தியாவை போல் சீனாவுக்கும் ஆயில் வருவதிலே சில சிக்கல்கள் இருக்கிறதே தவிர பெரிய அளவிலே சீனாவிலே கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் பேரல்கள் அவங்க ஸ்டாக் சேமிப்பு வைத்திருக்கிறார்கள் ஆயில். எனவே கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் சீனாவிலே அப்படி என்ன பிரச்சனை வரப்போகிறது என்ற கருத்து அனைவருக்கும் வரும், கேள்வி அனைவருக்கும் வரும். அதற்கான விளக்கங்களை தான் சிறப்பு வரைகளையாக தற்போது நாம் கொடுத்திருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது பார்ப்போம். அந்த முதல் வரைகளையே ட்ரம்பின், அதாவது சீனா மீது அமெரிக்கா போட்ட சைலண்ட் பாம் என்றுதான் கூற வேண்டும். என்றால் சீனாவிற்கு 8 லட்சம் பேரல் எண்ணெயை தினமும் விற்று வந்த நாடு வெனிசுலா. அந்த வெனிசுவாலா அந்த நாட்டின் மீது திடீரென அந்த நாட்டு அதிபரை உள்ளே சென்று அமெரிக்கா கைது செய்து அழைத்து சென்று தற்போது அவர் அமெரிக்க சிறையிலே ஒரு நாட்டின் அதிபர் இருக்கிறார். அவர் என்ன ஆனார் என்பதை எல்லாம் உலகம் மறந்துவிட்டது. இப்போது வெனிசுலா நாட்டிலே அமெரிக்காவுடைய பப்பட்டாக இருப்பவர் தான் தற்போது துணை அதிபராக இருந்தவர் தற்போது அதிபராக இருக்கிறார். அங்குள்ள ஆயில் நிறுவனங்கள் அனைத்துமே தற்போது அமெரிக்கா கைவசம் இருக்கிறது என்பதுதான் பொதுவாக அனைவரும் அறிந்தது. எனவே தற்போது இந்த வெனிசுலாவில் அமெரிக்கா ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு மதுரோ கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரி அனைவரும் சர்வ அதிகாரி வீழ்ந்தார் என்று பலரும் கூறினார்கள். சிலர் இது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அமெரிக்காவில் பலரும் வீழ்த்தினார்கள். ஆனால் யாரும் எந்த கேள்வியும் வெனிசுலாவுக்கான எண்ணெய்க்கான மிகப்பெரிய வாடிக்கையாளர் யார் தெரியுமா? சீனா. என்றால் வெனிசுலா தினமும் 8 லட்சம் பேரல் எண்ணெயை நேரடியாக சீனாவிற்கு விற்று வந்திருக்கிறது. எனவே தற்போது மதுரோ சென்று விட்டதால் சீனாவிற்கு செல்வதற்கான அந்த எண்ணெய் என்பது தடைபடுகிறது. இது ஒரு முதல் நிகழ்வு. அடுத்ததாக நிகழ்வு என்னவென்று பார்த்தால் ஈரானை தாக்குகிறது அமெரிக்கா. கமேனி சுட்டுக் கொல்லப்படுகிறார். எல்லோரும் கடுமையான கண்டனம் எல்லாம் வருகிறது. ஒரு பக்கம் பாராட்டுகிறார், ஒரு பக்கம் அவர் அமெரிக்காவை தூற்றுகிறார்கள், ட்ரம்பை விமர்சனம் செய்கிறார்கள். ட்ரம்ப் ஒரு சரிவாதிகாரி என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் ஈரானில் இருந்து தற்போது சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த எண்ணெய் என்பது தினமும் 15 லட்சம் பேரல், அதாவது 1.5 மில்லியன் 15 லட்சம் பேரல் எண்ணெய் நேரடியாக சீனாவிற்கு, அதுவும் அவருடைய கரன்சியிலே யுவானிலே விற்று வந்தார்கள், சீனாவுடைய கரன்சியிலே விற்று வந்தார்கள். தற்போது அது கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு கப்பல் 2 கப்பல் தான் போகிறதே தவிர கிட்டத்தட்ட 90% எண்ணெய் என்பது அங்கு செல்வது என்பது முற்றிலுமாக தடைப்பட்டு விட்டது. இது தற்செயலாக இல்ல, நிச்சயமாக தற்செயல். வெனிசுலாவை தடுத்தார்கள், அடுத்தது ஈரானை தடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது சீனாவிற்கு நெருக்கமான ஈரானின் தலையும் காலியாகிட்டது. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் சென்று கொண்டிருந்தது. தற்போது அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. இது எப்படி இருக்கிறது என்றால், அதாவது ஒரு வல்லரசு நாடு தன்னுடைய ஆதிக்க சக்தியாக அடுத்த சிறப்பு வரைகளுக்கு செல்வோம். வல்லரசுகள் எப்படியெல்லாம் அரசியல் செய்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சீனாவின் எரிபொருள் தேவையில் கிட்டத்தட்ட 40% தற்போது மறைமுகமாக நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா என்பது உண்மையாக இருக்கிறது, கள யதார்த்தமாக இருக்கிறது. வல்லரசுகள் கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் செய்வார்கள். அதாவது இந்த முதல் உலகப் போர் நடந்த போது அன்றைய வல்லரசாக இருந்த பிரிட்டன் தான் அப்போது பெரிய வல்லரசு 1910 காலங்களிலே. அப்போது அதை முந்த பார்த்து ஜெர்மனி விளைவு, ஜெர்மனி மட்டும் ஆஸ்திரியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தன. விளைவு ஜெர்மனி, ஆஸ்திரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பேரழிவு. அதாவது அப்போது ஆதிக்க சக்தியான பிரிட்டனை போது இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். 2ஆம் உலக போர் நடந்தது. அப்போது அமெரிக்காவை எதிர்த்து ஜப்பான் களமிறங்கியது. ஜப்பானும் ஜெர்மனியும் சேர்ந்தார்கள். ஜெர்மனி 2ஆக உடைந்தது. ஜப்பான் விளைவு, ஜப்பானும் கிட்டத்தட்ட அழிந்தே விட்டது என்று கூறலாம் 2ஆம் உலக போரிலே. அடுத்ததாக நீங்கள் பார்த்துக் கொண்டால் யார் பெரிய என்ற பனிப்போர்,
சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய எல்லா நாடுகளும் சேர்ந்த சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவினுடைய பனிப்போர் நடந்தது. அந்த பனிப்போரிலே அமெரிக்காவுக்கு சவால் விட்டது சோவியத் யூனியன். அமெரிக்கா திட்டமிட்டு அழகாக காய்களை நகர்த்தியது. சோவியத் யூனியன் சிதறுண்டது. தற்போது ரஷ்யாவாக மாறிவிட்டது. தற்போதும் அவர்களுக்காக வல்லரசு தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சோவியத் யூனியனாக இருந்தபோது மாபெரும் வல்லரசு தற்போது வல்லரசாக மாறிவிட்டது. சோவியத் யூனியனை சிதறடித்தது. இன்றைய நம்பர் ஒன் போரிலே எல்லாவற்றிலும் அமெரிக்காவுக்கு சவால் விட்டுக் கொண்டிருப்பது சீனா. என்றால் உலகினுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் செக்டரிலே கிட்டத்தட்ட 70% பொருட்கள் சீனாவில் உற்பத்தியாகிதான் உலகம் முழுவதும் செல்கிறது. எனவே சீனாவிலே மேனுஃபேக்சரிங் செக்டர் நிறுத்திவிட்டால் உலக அளவிலே பெரும் தாக்கம் ஏற்படும். சீனாவினுடைய மிகப்பெரிய பலம். ஆனால் இந்த மேனுஃபேக்சரிங் செய்யாமல் இருந்துவிட்டால் சீனாவுக்கு மிகப்பெரிய இழப்பு இதை தடுத்து விட்டால். எனவே அமெரிக்கா மிக தெளிவாக தற்போது சீனாவுக்கு 2030 நம்பர் 1 போகிறது சீனா என்றெல்லாம் பொருளாதாரத்தில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது அதன் எரிபொருள், அதாவது ஒரு விமானம் செல்கிறது என்றால் அதற்கு எரிபொருள் இல்லாவிட்டால் செல்லாது. ஒரு ட்ரெயின் செல்கின்றால் எரிபொருள் இல்லாவிட்டால் செல்லாது. எரிபொருளை நிறுத்திவிட்டால் அந்த ஓடுகின்ற இயக்கம் நின்றுவிடும். அந்த வகையிலே தற்போது சீனாவினுடைய எரிபொருளை ஒன்றன் பின் ஒன்றாக துண்டித்து வருகிறது அமெரிக்கா. இதன் காரணமாக சீனா மிகப்பெரிய அதன் அடிப்படையே ஆட்டம் கண்டிருக்கின்றலாம். வல்லரசுகள் மிக தெளிவாக உலக அரசியல் செய்கின்றன என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அடுத்த நீங்கள் பார்க்கின்ற அடுத்த சிறப்பு வரைகளுக்கு செல்லலாம். அமெரிக்காவின் தாதாத்தனம், உலக நாட்டாமை நான் தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் அமெரிக்கா ஒவ்வொன்றும் களமிறங்கி வருகிறது. ஒரு நீச்சல் வீரரின் கால்களை கட்டிவிட்டு நீச்சல் போட்டியில் பங்கேற்க சொல்வது போல்தான் தற்போது சீனாவின் நிலை. சீனாவின் எரிபொருள் தேவையில் 75% தரக்கூடிய வெனிசுலா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா ஆகியவற்றின் சப்ளை என்பது 75% கொடுத்தும் தற்போது 10% குறைந்து விட்டது. அந்த ஓர்முஸ் ஜலசந்தின் வழியாக எந்த கப்பலும் செல்லவில்லை. இந்தியா கப்பல், சீனா கப்பல் 1-2 தான் செலுத்திட மொத்தமாக செல்லவில்லை. இதனால் இந்த சவுதி அரேபியாவிலிருந்து செல்கின்ற எண்ணெயும் தற்போது சீனாவுக்கு செல்லவில்லை. ரஷ்யாவிலிருந்து செல்கின்ற எண்ணெயும் தற்போது செல்லவில்லை. ரஷ்யாவிலிருந்து குறைவாக தான் செல்கிறது. ரஷ்யாவினுடைய தாக்கம் இருக்கின்ற ஓர்முஸ் வழியாக தான் செல்ல வேண்டும், அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் இல்லை, ஈரானிலிருந்தும் எண்ணெய் இல்லை. எனவே உலகின் நம்பர் 1 உற்பத்தி திறன் கொண்ட நாடான சீனாவிற்கு பெரும் அடி. ஆனால் வெளியே சீனாவை பற்றி பெரிய செய்திகள் வெளிவரவில்லை என்றால் அங்கு சென்சார்ஷிப் போன்றவை எல்லாம் இருப்பதால் பெரிய உடனடியாக அனைத்து செய்தியும் வராது. எனவே சீனாவிலே பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சீனாவிலே தற்சமயத்திற்கு 1.5 பில்லியன் பேரல்கள் எண்ணெய் கைவசம் இருக்கிறது. ஆனால் அது 6 மாதங்களுக்கு தான் இருப்பு. இந்த இருப்பு குறைந்து கொண்டே வர ஆரம்பித்து விட்டது. இதனுடைய தாக்கம் தற்போது அங்கு எதிரொலிக்கிறது. மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் பல நகரங்களிலே தற்போது எரிபொருள் ரேஷன் முறையிலே எரிபொருள் எல்லாம் அமல்படுத்துவதற்காக திட்டம் வைத்திருக்கிறது சீனா என்ற தகவல் தான் தற்போது அங்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே சீனாவுக்கு பெரும் அடி ஏற்பட்டிருக்கிறது. பெரும் சிக்கலை நோக்கி சீனா சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், ஐரோப்பா எப்போதுமே அமெரிக்கா, நேட்டோ நாடுகள், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அந்த நாடுகளிலே அமெரிக்காவின் நேச நாடுகள் ஐரோப்பா இருந்து வந்தது. ஆனால் தற்போது அண்மை காலமாக கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்திருக்கீங்களா, குறிப்பாக ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு சீனாவுடன் ஐரோப்பிய நாடுகளின் நெருக்கம் என்பது மிக மிக அதிகமாகிவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாகவே சீனாவிற்கு நெருக்கமாக மாறுகின்றன ஐரோப்பிய நாடுகள். மாடர்ன் சில்க் ரோடு என்ற பெயரில் வர்த்தகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது சீனா ஐரோப்பிய நாடுகளுடன். முன்பெல்லாம் அப்படி கிடையாது, தற்போது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் தற்போது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சீனாவுக்கு செல்கின்ற வழி என்று ஓர்முஸ் ஜலசந்தி வழியாக போவதற்கெல்லாம் தற்போது செக் வைத்து விட்டது அமெரிக்கா. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சென்ற வர்த்தகத்தையும் முடக்கி வைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்க வேண்டும் என்றால் ஒரே கல்லில் 4 மாங்காயை அடித்திருக்கிறது அமெரிக்கா. ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கும், ஆனால் 4 மாங்காய். தமக்கு சவால் விட்ட சீனாவிற்கு தம்முடைய அதிரடி நடவடிக்கையால் சீனாவின் எரிசக்திக்கு தட்டுப்பாடு, அதாவது எரிசக்திக்கு ஒட்டுமொத்தமாக தட்டுப்பாடு ஏற்படும் வகையிலே மறைமுகமாக நடத்தி அதை செய்து காட்டியிருக்கிறது அமெரிக்கா என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று சீனாவில் எரிசக்தி தட்டுப்பாடு, ஐரோப்பியாவுடனான வர்த்தகம் முடக்கப்படுகிறது. ஐரோப்பியா சீனாக்கு இடையேயான அந்த வர்த்தகம் என்பது முடக்கப்படுகிறது. மாடர்ன் சில்க் ரோடு வகையிலே செல்கின்ற போக்குவரத்தை அதை முடக்கி வைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் போர் நடைபெறுகிறது. ஒரு பக்கம் யுக்ரைன், ஒரு பக்கம் இந்த வளைகுடா நாடுகள். இதன் காரணமாக ஆயுத விற்பனை, அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குகின்றன வளைகுடா நாடுகள் எல்லாம்.
பணக்கார வளைகுடா நாடுகள் ஆயுதங்களை அமெரிக்காவிடம் ஆயுத விற்பனையில் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறது. இதை மட்டும் இல்லாமல் தாம் தான் நம்பர் 1 என்பதை உலகிற்கு உறக்க சொல்கிறது அமெரிக்கா. இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் வகையிலே உறக்க சொல்கிறது. எனவே இந்த 4 விடயங்களில் அமெரிக்கா மிக தெளிவாக ஒரே கல்லிலே 4 மாங்காய் அடித்துக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த பார்வையிலே பார்க்கும்போது அமெரிக்கா ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவிலேயே 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் தற்போது வெளியே வந்து பல நகரங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய இந்த சாணக்கியத்தனம், சீனா தனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது, 2030 சீனா நம்பர் 1 வல்லரசாக மாறிவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக அமெரிக்கா காய் நகர்த்தி வந்திருக்கிறது. அதனுடைய விளைவுகள் தான் வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் செல்வது துண்டிக்கப்பட்டது, ஈரானிலிருந்து எண்ணெய் செல்வது துண்டிக்கப்பட்டது, ரஷ்யாவிலிருந்து தடைகளால் முடக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து போர் சூழலால் உற்பத்தியை குறைத்து விட்டார்கள். இதெல்லாம் அங்கிருந்து உற்பத்தி செல்வதில்லை. எனவே கடந்த 2 மாதங்களில் மட்டும் சீனாவினுடைய எண்ணெய் விநியோகத்திலே கிட்டத்தட்ட 40% குறைந்திருக்கிறது. இது ஈரானை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய அமெரிக்கா அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஈரானுக்கு மட்டுமல்ல, சீனாவுக்கு பலத்த அடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு சீனாவை பின்தங்க வைத்துவிடும். ரேசிலே நம்பர் 1 ரேசிலே பின்தங்க வைத்துவிடும். மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை, தான் உலக நாட்டாமை என்ற ஆதிக்கத்தை அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய போர் சாணக்கியத்தால் சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் போர் வேண்டாம், அமைதி பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப், அடுத்த பக்கத்திலே போரினையும் நடத்துகிறார். எனவே இரண்டையும் ஒரே சமயத்தில் செய்து கொண்டு அந்த சாணக்கியத்தனமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவிலே ட்ரம்பினுடைய செய்கைகளுக்கு பெரிய அளவு ஆதரவு இல்லை. ஆனாலும் அமெரிக்கர்கள் இது போன்று ஒவ்வொரு முறையும் அதைதான் அந்த முதல் உலக போர், 2ஆம் உலக போர், அந்த ஆதிக்க சக்திகளை நோக்கி மற்றவர்கள் வல்லரசுகளாக வளரும் சக்திகள் நகரும் பொழுது நிச்சயமாக அந்த ஆதிக்க சக்திகள் இது போன்ற அரசியல், உலகமாக அரசியலை, கேவலமான அரசியலை செய்து அவர்களை வளர விடாமல் முடக்கி போடுவார்கள் என்பதற்கு உதாரணம் தான் அந்த முதல் உலக போரிலே ஜெர்மனி, ஆசிய நாடுகள் முடக்கப்பட்டது. 2ஆம் உலக ஜப்பான், ஜெர்மனி காணாமல் போனதற்கு மற்ற காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையில் இந்த காரணங்கள் ஆதிக்க சக்தியை நோக்கி வளரும் சக்திகள் வரும் பொழுது நிச்சயமாக இது போன்ற அழுத்தங்களும் தாக்குதல்களும் முடக்கப்படுவதும் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பனிப்போரின் போது சோவியத் யூனியனை ரஷ்யாவாக சுருக்கியது. அதே போன்று தற்போது சீனாவை முடக்கி போடும் அமெரிக்காவின் அரசியல் சாணக்கியத்தனம், இவைதான் தற்போது ட்ரம்புக்கு பெரிய பலமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் ட்ரம்பினுடைய செய்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு இருந்தாலும் ட்ரம்பின் இந்த செய்கையால் அமெரிக்கா மீண்டும் தான் நம்பர் 1 என்பதை மறைமுகமாக அல்ல, நேரடியாக உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவிற்கும் செக் வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் என்பதுதான் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஈரான் போரை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈரான் போரின் காரணமாக அமெரிக்கா ஒரே கல்லில் 1 மாங்காய் இல்ல 4 மாங்காய் அடித்து தற்போது கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது அதிபர் ட்ரம்பின் செய்கைகளால் என்பதுதான் கள யதார்த்தமாக, உலக அரசியலின் யதார்த்தமாக இருக்கிறது. நிக்கிதா.